உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்தது எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி, குன்றக்குடியெல்லாம் போயிட்டு, அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் சங்கு ஊதி கருப்பர் சொல்லிட்டு ஒரு கோயில். அந்த கருப்பர் சாமி கோயிலுக்கு தான் நம்ம போயிருந்தோம். பக்கத்துலேயே வந்து பைரவர் கோயிலுன்னு சொன்னாங்க. கோயில் உள்ளெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. கோயில் உள்ளெல்லாம் நம்மளால ஃபோட்டோ பிடிக்க முடியாது. அது வந்து பிடிச்சா அது நம்மளுக்கும் பாவம் தான். அதனால் நான் வந்து பிடிக்கல. எப்பயுமே எந்த கோயிலுக்கு போனாலும் ரகசியமாக ஃபோட்டோ பிடிக்கிறவங்கலாம் பிடிக்கிறாங்க. ஆனால் நான் பிடிக்கல. அது வந்து அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதை நம்ம மீறக்கூடாது இல்லையா? அதனால் இது வந்து வெளியே வந்து நான் கேட்டுட்டு தான் பிடிச்சேன். கண்டிப்பாக பிடிக்கலாம் வீடியோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த குளம் பார்த்திங்கன்னா தெப்ப குளம் பயங்கர பெருசாக இருந்தது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் இருக்கிற மேலே சிற்பங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் அவ்வளோ அப்படியே உன்னிப்பாக நம்ம கவனித்தோம்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இந்த சங்கு ஊதி கருப்பர் சாமி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நேராக பார்த்திங்கன்னா வெறும் செவுரு மட்டும்தான் தெரியும். அவங்க வந்து ஒரு சந்தில் போய் பார்க்க சொல்கிறாங்க. அந்த சந்தில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் வழியாக தான் நம்ம அந்த சாமியை பார்க்க முடியும். நிறைய பேர் இங்கே வந்துட்டு தொட்டில் கட்டியிருக்காங்க குழந்தை வரம் வேணும்ன்ட்டு. அந்த வந்து குழந்த பிறந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நேர்த்திக்கடன் பண்ணுறாங்களாம். அந்த நேர்த்திக்கடன் வந்து பண்ணும்போது சாமி ரொம்ப உக்கிரமாக இருக்குமா. அதனால தான் சாமியை வந்து சின்ன ஜன்னல் வழியாக பார்க்க சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. ரொம்ப 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 சூப்பராக இருந்தது கோயில். ஒரு இடத்துல போய் நம்ம நின்று அதோட அழகை ரசித்தா மட்டும்தாங்க நம்மளுக்கு அந்த ஃபீலிங் வரும். நான் வீடியோவில் காட்டுறது எந்த அளவுக்கு என்னால் காட்ட முடியும்னு தெரியல. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் இருந்தால் போயிட்டு வாங்க. ஆனால் அந்த கோயிலில் எவ்வளோ அமைதி இருக்க முடியுமோ அவ்வளோ அமைதி இருந்தது. ஆனால் சுற்றியும் ஆளுங்க இருந்தாங்க. இருந்தும் எங்களுக்கு அமைதியாக இருந்தது. அங்கே 2 பெரியவங்க இருக்காங்க. அவங்க எப்படி கூப்பிட்றாங்க நம்மளனாக்கா, வாங்க வாங்க எப்போ வந்தீங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, எதுனா வேணுமான்னு அப்படி ஒரு கவனிக்கிறாங்க கோயிலில். நம்மளுக்கு இது மாதிரிலாம் நம்மள எங்கேயும் கவனிச்சதில்லை. அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. நிறைய பேர் வந்து அந்த சாமிக்கு வந்து வேண்டுதல் வச்சுட்டு அந்த இதை கட்டிட்டு போயிருக்காங்க. நான் வந்து அது பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து பைரவர் கோயில் இருந்தது. பைரவர் உள்ளே சூப்பராக இருந்தார். ஆனால் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. வீடியோ எடுக்கவும் முடியல, எடுக்கவும் கூடாது. அதனால் நான் வந்துட்டு எடுக்கலை. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மேல் வந்து சுவரில் எப்படி வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வரைஞ்சதா இல்லை எப்படின்னு கேட்டேன். வரைஞ்சது தாம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எப்படி வரைஞ்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு வரைஞ்சிருப்பாங்கன்ட்டு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஊருக்கு போகணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து மனசு வச்சா தான் போக முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் மனசு வைங்க, போயிட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க. என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்